அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஆமிஸ் ஹோம். ஆமிஸ் ஹோம்ல இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அந்த vlog என்னோட கிச்சன்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா நான் எந்த ரெசிபியும் உங்க கூட ஷேர் பண்ண போறது இல்ல. நான் இன்னைக்கு ஒரு ஹோம் பேக்கரா என்னோட ஆர்டருக்கு எப்படி எல்லாம் ப்ரீ பிளான் பண்றேன், பேக் பண்றேன், டிஸ்பேச் பண்றேங்கிறத உங்களுக்கு காமிக்க போறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு பேக்கிங்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தர போறேன். நீங்க ஒரு ஹோம் பேக்கர் ஆகலான்னு இருக்கீங்களா, இல்ல இப்பதான் பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேக்கிங் ஆர்டர்ஸ் இருக்கிற அன்னைக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்றது ரொம்பவே முக்கியம். ப்ரீ பிளானிங்ல முதல் ஸ்டெப் வந்து அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் ஆர்டர் ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த vlog நான் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஷூட் பண்ணது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிங்கப்பூரோட நேஷனல் டே, அதுவும் 60வது நேஷனல் டே. சிங்கப்பூரோட 60வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்னோட பேஜ்ல நான் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போட்டிருந்தேன். அது என்ன ஆஃபர்னா SG60 பார்ட்டி பாக்ஸ். அந்த பார்ட்டி பாக்ஸ்க்குள்ள 6 ஸ்லைசஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்கும். அந்த 6 ஸ்லைசஸ்மே டிஃப்ரெண்ட் ஃபிளேவர். அந்த 6 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல 2 ஃபிளேவர்ஸ் தவிர மீதி 4மே சிங்கப்பூரோட ட்ரெடிஷ்னல் டிசர்ட்டை ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெசிபிக் ஆஃபருக்கு நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகி இருந்துச்சு. SG60 பார்ட்டி பாக்ஸ் ஆர்டர் கூடவே 2 பர்த்டே கேக் ஆர்டர்ஸும் இருந்துச்சு. அதுக்காக பேக்கிங் வேலையில நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த vlogல அந்த பேக்கிங் ப்ரிப்பரேஷன், அதுக்கு எப்படி பேக் பண்றேன், அதை எப்படி டிஸ்பேச் பண்றேங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ல முதல்ல லிஸ்ட் ரெடி பண்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு ரிசீவ் ஆயிருந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்பேச்ல இருந்து லாஸ்ட் டிஸ்பேச் வரைக்கும் கரெக்டா ஆர்டர் வைஸ் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த ஆர்டர் லிஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது நான் இன்கிரீடியன்ஸ் செக் பண்ண வந்துட்டேன். அந்த பார்ட்டி பாக்ஸ் ஆர்டரோட எனக்கு பர்த்டே கேக் ஆர்டரும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான டாப்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கேக் டின்ஸ் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். பார்ட்டி பாக்ஸுக்கு தேவையான பெரிய சைஸ் ட்ரேவும், அதுக்கப்புறம் பர்த்டே கேக்குக்கு தேவையான ட்ரேஸும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது அந்த ஆர்டர்ஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இல்லாத இன்கிரீடியன்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வர போறேன். இன்கிரீடியன்ஸ் எப்போதுமே நான் வந்து பல்கா ஸ்டோர் பண்ண மாட்டேன். இன்கிரீடியன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரூல் ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் இன், முதல்ல நம்ம வாங்கின ஜாமானுக்கு எக்ஸ்பைரி டேட் ஏர்லியாவே இருக்கும். ரெண்டாவதா பர்ச்சேஸ் பண்ண ஜாமானுக்கு எக்ஸ்பைரி டேட் கொஞ்சம் பிஹைண்டா இருக்கும். ஸோ வாங்கின ஜாமானை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்ல கை வைங்க. இன்கிரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணாம கம்மியா வாங்கி அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிறதே பெட்டர். சில இன்கிரீடியன்ஸ்லாம் நீங்க தவிர்க்க முடியாது. 1 kg பேக்கெட் இல்ல 2 kg பேக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டு எக்ஸ்பைரி டேட் அதுல பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. ஸோ எக்ஸ்பைரி ஜாமான யூஸ் பண்றதுக்கான ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும். இன்கிரீடியன்ஸ் கூடவே நீங்க அடுத்து செக் பண்ண வேண்டியது கேக் பாக்ஸஸ் தான். நீங்க செய்ய போற கேக்குக்கு தகுந்த மாதிரி கேக் போர்டும் கேக் பாக்ஸும் கரெக்டான சைஸ்ல இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பேக் பண்ற கேக்கை பார்த்து எவ்வளவு பெர்ஃபெக்டா கொண்டு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கிங்குமே பெர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்கணும். கேக் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்கிரீடியன்ட் செக் பண்ணிட்டு நான் எம்டியா இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். அடுத்தது 3வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்டேஷன். நீங்க பேக் பண்ண போற இடம் கிளீனாவும் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. என்னோட ஒர்க் ஸ்டேஷன் இதுதான். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஸ்பேச்சுலாஸ், அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஆர்டர்ஸ்க்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லஞ்ச் வேலையை முடிச்சு வச்சுட்டேன். பேக்கிங் ஆர்டர்ஸ் இருக்கிற அன்னைக்கு நான் ஹெவியான சமைக்க மாட்டேன். எனக்கு ஈஸியா இருக்கிற சமையலா பாத்துக்குவேன். நான் இன்னைக்கு ப்ரான் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பாயில்ட் எக் இது 3 சமைச்சிட்டு சிம்பிளா வேலையை முடிச்சிட்டேன். அடுத்தது சாப்பிட்டுட்டு பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.
அன்னைக்கு இருந்த ஆர்டர்ஸ்ல எனக்கு சாக்லேட் கேக் தான் நிறைய பேக் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் முதல்ல சாக்லேட் கேக்கை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் டிப்ஸ் ஒன்று சொல்றேன். நான் செய்ய போற பர்த்டே கேக் வந்து 3 லேயரா இருக்கும். ஸோ அந்த 3 லேயரும் எனக்கு ஈக்குவலா கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ட்ரேல நான் மெஷர் பண்ணி பேட்டரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கேக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்லைஸ் கேக் செய்யும் போது உங்களுக்கு ஈவன் ஹைட்ல ஸ்பாஞ்ச் கிடைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து ஒரே கேக்கா பேக் பண்ணிட்டு 3 ஸ்லைசஸா கட் பண்ணிப்பாங்க. நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். 3 டிஃப்ரெண்ட் கேக்கா ஒரே ஹைட்ல பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ராஸ்ட் பண்ணிப்பேன். இதே டிப் தான் ஸ்லைஸ் கேக்குக்கும். ஸ்லைஸ் கேக்குமே எனக்கு வந்து டபுள் லேயர்ல தான் இருக்க போகுது. ஸோ 2 லேயரும் ஈவனா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மெஷர் பண்ணியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்க் ஆர்டர் இருக்கும்போது நீங்க எல்லா கேக்குக்கும் தேவையான பேட்டரை ஒன்னா அடிச்சுட்டு இந்த மாதிரி 2 பேட்சா நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களோட அவன் வந்து பெருசா இருக்கணும். என்கிட்ட வந்து பெரிய சைஸ் அவன் இந்த 6 ட்ரேயுமே உள்ள ஃபிட் ஆகிரும். ஸோ அதனால நான் வந்து ஒரே பேட்சா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன அவனா இருந்துச்சுன்னா பெரிய பேட்ச் பீட் பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேட்டர் பீட் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் பேக் பண்ணி வந்த பிறகு எல்லா கேக்கையும் நல்லா ஆற வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. கேக்கு க்ரீம் வச்சு ஃப்ராஸ்ட் பண்ணும்போது கேக் லைட்டா வார்மா இருந்தா கூட க்ரீம் ஒழுங்கா செட் ஆகாது, மெல்ட் ஆகி வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ராஸ்ட் பண்ணா நல்லாவே ஃப்ராஸ்டிங் செட் ஆகும். பாருங்க, என்னோட சாக்லேட் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. டெய்லியுமே கேக் பேக் பண்ணாலும் ஒரு வாட்டி கேக் பேக் ஆகி அதை கையில எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எல்லா கேக்கும் என்னோட நியூஸ் பேப்பர் மேல வந்து போட்டு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் நியூஸ் பேப்பர் வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு தான் எல்லா கேக்கையும் ஆற வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா கேக்கையும் பேக் பண்ணி மட்டும்தான் வைக்க போறேன். நாளைக்கு தான் வந்து நான் பட்டர் கிரீம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண போறேன். நாளைக்கு ஆர்டருக்கு தேவையான சாக்லேட் கேக்கும் மற்ற ஃப்ளேவர்ஸ் கேக்கையும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகா டைட்டா கிளிங் ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு நான் தூங்க போறேன். கேக்கு இந்த மாதிரி நீங்க கிளிங் ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கும் போது கேக் வந்து ட்ரை ஆகாம அப்படியே நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாய்ஸ்டாவே இருக்கும். நல்ல சில்லான கேக்ல பட்டர் கிரீம் போட்டு ஃப்ராஸ்ட் பண்ணும்போது பட்டர் கிரீமும் அப்படியே அழகா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஷேப்ல கிடைக்கும். இந்த சாக்லேட் கேக் பேட்சை மட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால நான் இன்னைக்கு மற்ற ஃப்ளேவர்ஸ் கேக்கையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் வந்து பட்டர் கிரீம் செஞ்சு அதை ஃப்ராஸ்ட் பண்ண போறேன். இதே மாதிரி உங்க ஆர்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி டைமை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. அதாவது சாக்லேட் கேக் பேக்கிங் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட பாத்திரம் எல்லாம் சிங்க் நிறையா சேர்ந்துருச்சு. இந்த சாக்லேட் கேக் செஞ்சு அதுக்கு சேர்ந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மற்ற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பீட் பண்ணி பேக் பண்ண போறேன். ரொம்ப சாக்லேட் கிரீஸ், பட்டர் கிரீஸ்லாம் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷர்ல லோட் பண்ணிட்டேன். டிஷ்வாஷர்ல லோட் பண்ணும்போது பட்டர் கிரீஸ்லாம் ஈஸியாவே எடுத்துருது. இது ரொம்பவே டைம் சேவிங்கா இருக்கு. ஹோம் பேக்கிங் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி காம்பேக்டான கவுண்டர் டாப் டிஷ்வாஷர் வச்சுக்கிறது, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்டி பார்ட்டி பாக்ஸ்க்கு தேவையான மற்ற ஃப்ளேவர்ஸ்க்கும் நான் பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதையும் பேக் பண்ணி கிளிங் ரேக் பண்ண வேண்டியது தான். இந்த பார்ட்டி பாக்ஸோட ஹைலைட் என்னன்னா, ஒரு ஸ்லைஸ் மேலேயும் நான் சிங்கப்பூரோட ஃபிளாகை வந்து அட்டாச் பண்ண போறேன். அந்த ஃபிளாக் எல்லாத்தையுமே ஃபாண்டட் வச்சு நானே ஹேண்ட்மேடா ரெடி பண்ணியிருந்தேன். நான் இந்த ப்ரொமோஷன் போடும்போது இந்த ஃபிளாக் செய்யற வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த ஃபிளாகோட வேலை பாதி தான் முடிஞ்சிச்சு. அப்பவே டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் எல்லா ஃபிளாகையும் செஞ்சு வச்சுட்டு ஃபிளாக் செஞ்ச இடம் அவ்வளோ மெஸ்ஸியா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கிச்சனை ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் தூங்கினேன்.
குட் மார்னிங். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் திரும்பியும் vlog கண்டினியூ பண்ணுறேன். காலையிலே முதல்ல செஞ்ச வேலை பட்டர் க்ரீம் ரெடி பண்ணுறது தான். எனக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில் பட்டர் க்ரீம் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் பேட்சாக ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். பட்டர் க்ரீம் செஞ்சு முடிச்ச கையோட அந்த அன்னைக்கு டிஸ்பேச் பண்ண வேண்டிய கேக் ஸ்லைசஸ் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்லைஸ் கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணாமல் ஒன்லி பட்டர் ஸ்காட்சும் சாக்லேட்டும் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டரை ஒரு ஆஃபீஸோட மேனேஜர் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. இந்த சாக்லேட்டும் பட்டர் ஸ்காட்சையும் தவிர மீதி நான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண 4 ஃப்ளேவர் என்னென்னங்கிறத பின்னாடி நான் போட்டோவோட அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். கேக் ஸ்லைசஸை ரெடி பண்ணியாச்சு. கேக்கை பேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு என்னோட கேக் பாக்ஸ் என்னோட கேக் ஸ்லைஸை விட ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு. இந்த ஃபர்ஸ்ட் பேட்சை நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் டிஸ்பேச் பண்ணணும். எனக்கு டக்குன்னு அப்படியே பேனிக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா எனக்கு டக்குன்னு தோணுது, நான் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்துருக்கேன், 2 பாக்ஸை ஒன்றா சேர்த்து பேக் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த ரீலில் சொன்ன மாதிரி நான் 2 கேக் பாக்ஸோட பேஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணிட்டு அதில் கேக் ஸ்லைசஸை வச்சுட்டு 2 கேக்லயும் இருக்கிற அந்த கவர் பண்ற பார்ட்டை ட்ரையாங்கிள் மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா அழகா வந்துருச்சு. அந்த ஸ்பெசிபிக் வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த பாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஆனா அந்த வீடியோல ஒரே ஒரு டிராபேக் இருந்துச்சு. அது என்னன்னா அவங்க வந்து அந்த 2 டாப் லேயரையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்டாப்லர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பேக்கிங்ல முக்கியமா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு வந்து அந்த ஸ்டாப்லர் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க கஸ்டமருக்கு நீங்க டெலிவர் பண்ணும்போது கேக் பாக்ஸ்ல ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கஸ்டமர் கேக் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது என்னதான் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் கொடுத்தாலும் அது தெரியாம அந்த பின் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னா அது கேக்கோட சேர்த்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்கான வேலையா முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டேப்லர் பின்னை அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்ததான் நான் இப்ப கொடுக்க போற டிப் வந்து பேக்கிங் டிப் கிடையாது, செல்ஃப் கேருக்கான டிப் தான். மோஸ்ட்லி எனக்கு பேக்கிங் ஆர்டர் இருக்கிற அன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே டைமா நடக்காது. சாப்பிட்றது கொஞ்சம் டிலே ஆனா கூட பரவாயில்ல, தண்ணி குடிக்க மறந்துடுவேன். என்ன மாதிரி ஆளா நீங்களும் இருப்பீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாட்டில தண்ணி ஃபில் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி தண்ணி பாட்டில வச்சிருங்க. அட்லீஸ்ட் தண்ணி பாட்டில் உங்க கண்ணில் படும்போதாவது நீங்க தண்ணி எடுத்து சிப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாக்ஸ்ல உங்களோட பிராண்ட் லேபிளை ஒட்டுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டிக்கர் மூலமா உங்களோட பேஜ் வந்து இன்னுமே அட்வர்டைஸ் ஆகுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தான் SG60 பார்ட்டி பாக்ஸ்ல நான் ஆட் பண்ண ஃபிளேவர்ஸ். முதல்ல வந்து சாக்லேட்க்கு வந்து சாக்லேட் கேக்கு, சாக்லேட் பட்டர் கிரீம் வச்சுட்டு சிங்கப்பூர் ஃபிளாக் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃபிளேவர். பட்டர்ஸ்காட்ச் ஃபிளேவர்ல கேக் அண்ட் கிரீம் செஞ்சுட்டு கிரன்ச்சி எலிமெண்ட்காக கேரமலைஸ் நட்ஸ் சேர்த்திருந்தேன். அடுத்தது காயா ஃபிளேவர். சிங்கப்பூரோட பிரேக்ஃபாஸ்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஒன்று காயா டோஸ்ட். மோஸ்ட்லி எல்லா காஃபி ஷாப்லயுமே இந்த காயா டோஸ்ட் கிடைக்கும். அதை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த காயா டோஸ்ட் ஃபிளேவரை நான் செஞ்சிருந்தேன். இந்த ஃபிளேவர்ல கோகனட் பாண்டன் ஃபிளேவர்ல ஸ்பாஞ்சு, அது கூடவே காயா ஃபில்லிங் கொடுத்திருந்தேன். அடுத்தது செண்டோல் ஃபிளேவர். செண்டோல் ரொம்பவே ஃபேமஸான ட்ரிங்க், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செண்டோலுக்கு பாண்டன் கோகனட் ஃபிளேவர்ல கேக் அண்ட் பட்டர் கிரீம் செஞ்சுட்டு அது கூடவே குல மிளகா சிரப், செண்டோல் ஸ்ட்ரிப்ஸ், ரெட் பீன், கார்ன் இதெல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்தது சாகோ டெசர்ட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த ஃபிளேவர் செஞ்சிருந்தேன். இந்த சாகோ பிளிஸ்ல கோகனட் ஃபிளேவர்ல கேக்கும் பட்டர் கிரீமும் செஞ்சுட்டு குல மிளகா சிரப் அப்புறம் குக்டு சாகோ பேர்ல்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்தது கடைசி ஃபிளேவர் ஒண்டே மருவள்ளி கிழங்கு மாவு, பாண்டான் லீஃப் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிசர்ட் தான் இது. அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பாண்டான் ஃபிளேவர்ல கேக்கு, பட்டர் கிரீம், அது கூடவே குல மிளகா சிரப், கோகனட்லாம் சேர்த்து செஞ்சிருந்தேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கேக் பேக் பண்ணி முடிச்ச பிறகு நல்ல ஒரு அழகான பிரைட்டான இடத்துல வச்சு உங்க கேக்கை நீங்க போட்டோ எடுக்கணும். லைட்டிங், நல்ல லைட்டிங்ல ஷேடோஸ் எதுவுமே இல்லாம அழகான பிக்சரா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சோஷியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் டிஸ்பேச் பண்ண வேண்டிய 2 பர்த்டே கேக்குமே ரெடி பண்ணிட்டேன். ஆனா அது எதுவுமே என்னால ஷூட் பண்ண முடியல, ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு. ஃபைனலாக இந்த 2 கேக்கையும் பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டு அதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்க போகிறேன். நான் இன்னைக்கு பேக்கிங்க்கு கொடுத்த குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் வீடியோ நீங்க அதிகமா எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம அமீஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.